தம்பி, சக்தி ஏன் மருமக. அவ ஏன் பிள்ளையதான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவளை தெருவுல கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணிடு. இல்ல அடிச்சே சாகடிச்சிருவேன். என்னங்க பார்த்தா பெரிய மனுஷி மாதிரி இருக்கீங்க. ஆமா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன படு லோக்கலா இறங்கிட்டீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது பாருங்க, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? நீங்க சொன்ன வார்த்தைய சக்தி வந்து சொல்லட்டும், நான் போறேன்னு சொல்றேன். அது ஏங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சக்தி வர சொல்லுங்க, வர சொல்லுங்க சொல்றேன்ல. டேய், உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. இனி ஒரு நிமிஷம் இங்க நின்ன அடிச்சே துரத்திடுவேன். லூசு பையன். பார், நான் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நான் டென்ஷன் ஆன நீ தாங்க மாட்டேன். இது பார், உனக்கு எனக்கும் பேச்சு கிடையாது. நீ போயிடு, போ போ போ. டேய், போகலின்னு என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? சக்தி வர சொல்லு. எனக்கு கோவம் வந்துருச்சு. சக்தியை வர சொல்லுமா? ஒழுங்கா சக்தி வர நிறுத்துங்க. சக்தியை வர சொல்லுங்க. சக்தி, 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 வெளியே வா. சக்தி, சக்தி, சக்தி சொல்றது கேளு. சக்தி, எங்க போற? வேண்டாம் சக்தி. சக்தி நில்லுமா. சக்தி நில்லு. சக்தி, சஞ்சய் சக்தி. சக்தி, வா சக்தி. சக்தி, வா. சக்தி, வா. சக்தி, சக்தி நல்லா சொல்லு. என் புள்ள துறப்பாண்டியதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முகத்துல அரையிற மாதிரி சொல்லு. சக்தி, இப்ப என்ன வேணும் உனக்கு? சக்தி, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல? கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா? மாட்டேன். சக்தி, சக்தி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போதுமா? அப்படின்னா இந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த அம்மாவோட பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லுமா சக்தி. சொல்லு சக்தி. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் யார கல்யாணம் பண்றேன், யார கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
ஆனா உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முதல்ல நீ கிளம்பு. சக்தி வேண்டாம் சக்தி, நீ என்ன மிருகமாக்காத. நீ மிருகமா ஆனதுனால தான் உன்னை வேண்டாம்னு சொன்னேன். உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. சக்தி போ. சக்தி சக்தி வேண்டாம் சக்தி. சக்தி சக்தி டேய் 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 நான் சொல்றது கேளு சக்தி. இன்னும் என்னடா சக்தி போடா சக்தி என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்துங்க அவனை. சக்தி சக்தி தைரியம் ஊர சக்தி வந்து வாசல் முன்னாடி சக்தி நீ திமிரா பேசுற சக்தி போடா உன்னோட வாடா. இல்ல உன்னை கொன்னுட்டு நானும் செத்து போயிட்டேன் சக்தி. சக்தி ஆறுகிட்ட பேனர் போஸ்ட் அடிச்சிருக்க போஸ்ட் இந்த நேரத்துல எல்லாத்தையும் லூசு பண்ணிட்டானே லூசு பையன். டேய் இந்த பக்கம் வந்த சரி வாங்க மாமா. சக்தி, நீ டென்ஷன் ஆகாதே. எங்க இந்த பைத்தியக்கார நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்கு. இந்த ராஸ்கலுக்கு தான் கடைசி. பேரண்ட்ஸ் ஏதோ நல்லவங்கன்னு பார்த்தா இவன் ஓவரா ஆடிட்டு இருக்கான். இரு, அவன் பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வார்ன் பண்றான். இனிமேல் இங்க வந்தா போலீஸ்ல புடிச்சுக்கோ. ஹலோ அங்க என்ன சார் நடக்குது? சொல்லுங்க சார். ஏன் சார் உங்க பையனோட பெரிய தொல்லையா போச்சு? ஏன் என்னாச்சு? சென்னையில இருக்கும்போது தான் எங்களை தொல்லை பண்ணிட்டு இருந்தானா, இப்ப நாங்க இருக்கிற ஊரை தேடி வந்து உண்ணாவிரதம் போராட்டம் அது இதுன்னு நடத்திட்டு இருக்கா சார். ஊர் பூரா போஸ்டர் அடிச்சு ஓட்டி எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கா சார். ஐயோ ஊரே கூடி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க சார். என் பொண்ணு போட்டோவை போஸ்டர் அடிச்சு வச்சு ஊரு பூரா ஒட்டி வச்சிருக்கான் சார். எப்படி சார் என் பொண்ணு வெளியே தலை காட்ட முடியும்? எங்க யாருங்க போன்ல? ஏற்கனவே ஒரு தடவை எங்க வீட்டு பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள பூந்து லேண்ட்ல இருந்து போன் அடிச்சா சார். அப்ப வேணா உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன், நீங்களும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. அன்னைக்கே போலீஸ்க்கு சொல்லி அவனை உள்ள தூக்கி போட்டிருப்பேன். உங்க முகத்துக்காக நான் விட்டேன். இன்னைக்கு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான்? பாருங்க சார், உங்களுக்கு உங்க பையன் வேணும்னா அவனை ஊருக்கு வர வச்சு வீட்டு விட்டு வெளியே போகாம பாத்துங்க. இன்னொரு முறை இது போல ஏதாவது பண்ணானா நான் கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என் மேல வருத்தப்படாதீங்க. என்னங்க யாருங்க போன்ல? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? நம்ம பையனுடைய பெருமைய ஊர் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? சக்தியோட அப்பாவை போன் பண்ணாரு. ஆமா ஆமா, இவனை நம்பி நாம சம்பந்தம் பேச போனோம்ல, அது ரொம்ப தப்பா போச்சு. இவன் அவங்க இருக்கிற இடத்தையே தேடி கண்டுபிடிச்சு அங்க போய் சக்தியோட போட்டோவை போட்டு போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டி இருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டு வாசம் முன்னாலேயே உட்காந்து உண்ணாவிரதம் இருப்பேன் அது இதுன்னு சொல்லி ரகலை பண்ணிருக்கானா. அவங்க என்ன பண்ணாங்களா? இப்போதைக்கு எதுவும் பண்ணலையாம். இதுக்கப்புறமும் அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாங்க. பேசாம அதை செய்ய சொல்லுங்க. என்னடி பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பையன். நம்ம பையன் தாங்க. அதுக்காக அவன் செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? பேப்பர்ல எவ்வளவு நியூஸ் பாக்குறோம், ஆசிட் வச்சு பெண் கழுத்தெடுத்து கொலைன்னு. அதெல்லாம் இந்த மாதிரி பசங்க பண்றதாங்க. நம்மளோட பையன் தாங்க. இருந்தாலும் இவனால அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்ல, அந்த பயத்தில் தாங்க சொல்றேன். சரி, அவன் வரட்டும், பேசி பாப்போம். முதல்ல அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. ஆமா, நீ போன் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே உன் புள்ள வந்து நின்னுடுவான் பாரு. வேலையை பாப்பியா? சரி சரி விடு, அவனா வரட்டும். செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? என்னங்க ஏங்க இப்படி பண்றான் அவன்? சரி சரி விடு, இப்ப ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் நம்ம தலையெழுத்து. கோட்டர் பிராந்தி கொடுப்பா. தரேன் தரேன். எனக்கு சீக்கிரம் கொண்டா. 12 ரூபா கம்மியா இருக்கு. கோட்டண்ணே 12 ரூபா தான் கம்மியா இருக்கு. கொடுப்பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. நீ நினைச்ச வேலைக்காகப்பா. ஏதாவது கம்மியான வேலையில இருந்தாலும் கொடுப்பா. கொடுக்கலாம்ப்பா. வேலைக்கு ஆகாது. போங்க சார்.
என்னப்பா வேலைக்காகாது சொல்லிட்டே இருக்க. இங்க பாருப்பா, நான் பாப்புலர் சார், ரெகுலர் என்ன சார் இது? பாத்துக்கிட்டியா? சீக்கிரம் பாத்துக்க, மூஞ்சி மூடி. சார், இங்க வர்றவங்க எல்லாருமே ரெகுலர் கஸ்டமர் தான். வர்றவங்க போறவங்க 10-20 கம்மியா கொடுத்தா கவர்மெண்ட்க்கு எப்படி சார் நாங்க கணக்கு காட்டுறது? எங்க கை காசு போட்டு கொடுக்க முடியுமா? ஏப்பா போ, 2 ரூபா 3 ரூபாயில திருப்பி சார், வேலை எடுக்காதீங்க, போங்க சார். கொடுப்பா. சுருளி, நான் தான்டா. இந்தாங்க 2 கோட்டர் கொடுங்க. அண்ணா ஒரு கோட்டை கொடுங்க. Give the change. சார் 10 ரூபாய் சேஞ்ச் கம்மியா இருக்கு. 10 ரூபா 10 ரூபீஸ் தானே. நான் கேட்டதுக்கு நீ இல்லன்னு. இப்ப நான் சொல்றேன், ஏன் 10 ரூபாய் நீ வச்சுக்க. அதான் பீச்சா மோத்தோ. ஓகே, வாடா குடிக்கலாம். என்னடா நீ வாங்கி வச்சுக்க. பரவாயில்ல சொல்லி வா, உள்ள போய் சுண்டல் கஞ்சியில நீயே வாங்கி கொடு. நான் வர்றப்பெல்லாம் இவன் வழியிலே உட்காந்துருக்கிறேன். தள்ளி உட்கார, அந்த டேபிள்ல உட்காரலாம்டா சொல்லி. சேஸ் கூட சொல்ல தலைவரே. புறா என்ன சிரிக்கிறீங்க? ஏடா சுருளி, முதலாளி டெய்லி 100-200க்கு கஷ்டப்பட்டு இருக்கிறான். நீ என்னமா 500 ரூபா நோட் எடுத்து நீட்டுற? சொல்றா, என்ன தப்பு பண்ணிட்டு இருக்க? அந்த 500லயும் 1 கோட்டை நீ ஓச்சில வாங்கிக்கணும்ல, அதை உண்ணாத. ஏய், சொல்றாங்கறல்ல, அதை உண்ணாங்கறல்ல. ஏண்டா சொல்லி, பைப்பு தண்ணிய கேன்ல புடிச்சு மூடி போட்டு வித்தற இல்ல? பண்ண மாட்டேனா முர்றங்கிற பின்ன பேர் உனக்கு இவ்வளவு வருமானம் வருது? அது ஒண்ணு இல்லை தலைவர. சஞ்சய்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணா, என்கிட்ட சக்தி அக்காவை பத்தி எனக்கு தெரியாத நேரத்துல நான் ஒரு சிபிஐ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட புரிடா விட்டான். அந்த அக்காவை பத்தி அது எங்க போகுது, அது என்னென்ன பண்ணுது, இதெல்லாம் எனக்கு மெசேஜ் கொடுறான்னு. நானும் அவன் சொன்னதை நம்பி அதே மாதிரி எல்லாத்தையும் அவனுக்கு மெசேஜ் கொடுத்தேன். அதுக்கு ஏதோ கொஞ்சம் துட்டு கொடுத்தான். அதை வச்சுக்கின்னா நான் அடிக்கடி இங்கே ஒரு கோட்டு ஒரு கட்டிங் விட்டு போவேன். ஏண்டா இந்த மாதிரி ஸ்பை வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? வேற முதலாளி கிட்ட போட்டு கொடுக்குறேன். எங்க முதலாளிக்கு தெரியுமே. எங்க முதலாளி கிட்ட நான் சொல்லிட்டேன். நானு அப்ப அவெல்லாம் கட்டுண்டான்னு சொன்னாரு. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவனுக்கு போனை போட்டு லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டேன். இப்ப அவன் என்ன கான்டாக்ட் பண்றது இல்லைன்னா பாரு, அதான் நீ பண்ண பெரிய தப்பு. அவன் பேர் என்ன சொன்ன? அவன் பேரு சஞ்சய். ஏண்டா சுருளி, சொல்ல தலைவர. சஞ்சயா? இன்னைக்கு காலையில என் அத்தை வீட்டு வாசல் முன்னாடி ஒருத்த உண்ணாவிரதம் இருந்தானே, அவனா? அந்த டுபாக்கூரே தான், அவனே தான். அந்த டுபாக்கூர் தான் உடன் கௌரவம் பண்ணிருக்கான். எனக்கு இது தெரியாது. அந்த நேரம் நான் உடன் போல பாரு, இவன் போயிட்டு இருக்கிறான். அவன் மட்டும் அங்க வந்திருந்தது எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, விட்டு கலாச்சி தெரியுமா? முட்டாள், 1 நம்பர் முட்டாள்ரா நீ. என்னண்ணா என்ன முட்டாள்ன்ற? பொன் முட்டையிற வாத்த போய் துரத்தி விட்டுருக்கிய. நானே ஏண்டா அவனை அடிச்சு துரத்தணும்னு இப்ப யோசிக்கிறேன். என்ன சொல்ற? சரி, அவன் போன் நம்பர் இருக்காடா? போன் நம்பரு போன் நம்பர்னா அவன் விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு. இது எடுக்கிறேன் பாரு. எங்க போச்சு? இந்தா, இனிமே இந்த கார்டு எனக்கு டோன்ட் கேர். சஞ்சய், விரைவில் உன்னை நான் சந்திக்கிறேன்டா.
என்ன நாகு, எதுக்கு இங்க வர சொன்ன? கீழே இருக்கிற அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு ரகசியம் பேசவா முடியும்? நீ சொல்றதும் சரிதான் நாகு. சொல்லு, என்ன விஷயம்? இத்தனை நாள் உங்களுக்கு வந்த சந்தேகம் இப்ப எனக்கும் வந்துருச்சுங்க. என்ன சந்தேகம்? இப்ப நம்ம வீட்ல எல்லாமே சக்தி வந்தது, வக்கீல் வந்துட்டு போனது, இது எல்லாமே அந்த அண்ணாச்சியோட வேலையாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. ஆனா இப்போ உனக்கு அந்த சந்தேகம் வரதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு வருஷம் இல்லாம திடீர்னு அந்த வக்கீல் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு? என் தம்பி வந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? யாரோ அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. கரெக்ட். முதல்ல அப்பா உயில் எழுதி வச்சுட்டு போன விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, அந்த உயில் அந்த வக்கீல் கிட்ட இருக்கிற விஷயம் நம்ம 2 பேரையும் தவிர வேற யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா இல்ல? அவங்க தான் அந்த வக்கீலை இங்க அனுப்பி வச்சிருக்கணும். அது யாரா இருக்கும்? வக்கீல் வந்தப்ப கூட மொத்த சொத்தையும் தம்பியே எடுத்துக்கிட்டோம், உயிலை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். தம்பியும் பேசாம தான் இருந்தான். ஆனா அந்த சக்தி தான், இல்ல நான் தாத்தாவோட உயிலை பார்த்தே ஆகணும், அவரோட கையெழுத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி உயிலை எடுத்துட்டு வர்றதுக்கு அவங்க அப்பா கிட்ட சொல்லி கையெழுத்து போட வச்சுட்டா. இதெல்லாம் தற்செயலா நடந்த மாதிரி எனக்கு தோணலைங்க. வக்கீல் நம்ம வீட்டுக்கு வந்தது, உயிலை பத்தி பேசினது, இது எல்லாமே ஏற்கனவே சக்திக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் நாம என்ன பேசினாலும் ஏத்துக்காம உயிலை பாக்குறதுலயே அவ குறியா இருக்கிறா. நம்மளை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு அண்ணாச்சு எல்லா உண்மையும் தெரியும் சொன்னாரோ? அப்படிதாங்க எனக்கும் தோணுது. அப்படின்னா சக்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது ஒரு நாடகம். இது எல்லாமே அந்த அண்ணாச்சியோட ஏற்பாடு. அட்லீஸ்ட் துரப்பாண்டிக்கு சக்தியை கட்டி வச்சுட்டா சொத்து பிரியாம இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே. ஆமாங்க, ஆரம்பத்துல இருந்தே துரப்பாண்டி சக்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அது சக்திக்கு நல்லா தெரியும். ஆனா அவ அதை ஏத்துக்கவே இல்லை. துரப்பாண்டியை கட்டிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா, அவனை விட்டும் போக மாட்டேங்கிறா. நாம கூட ஒரு கல்யாண புரோக்கரை வச்சு ஏதோ துரப்பாண்டிக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி நாடகம் ஆடணும். நாம அவ்வளவு தூரம் ஆடியும் சக்தி நான் துரப்பாண்டி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னாலே தவிர அவ துரப்பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த பையன் சஞ்சய் உண்ணாவிரதம் இருக்கிறதா போராட்டம் பண்ணப்ப கூட நான் துரப்பாண்டியை தான் கட்டிக்க போறேன்னு சொல்லுமான்னு சொன்னேன். ஆனா அவ அப்படி சொல்லலையே. அவ துரப்பாண்டியை ஏத்துக்கவும் மாட்டா, அவனை விட்டு விலைக்கும் போக மாட்டா. துரப்பாண்டியை தான் பிடிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு நாம விடக்கூடாதுங்க. நாகு, அப்படி இடம் கொடுத்தோம்னா அப்புறம் அந்த அண்ணாச்சி சொன்ன மாதிரி வீடு வாசல் இல்லாம நாம தெருவுல தான் வந்து நிக்கணும். அப்படி நடக்காதுங்க. இந்த நாகவல்லி உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். பாக்குறேங்க நானா அண்ணாச்சியானு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேரு வெற்றிவேல், ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர். வணக்கம் சார். சைலேந்திரனை பார்க்கணும். கொஞ்சம் உட்காருங்க சார், சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்பரை நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, within 10 minutes I need all the details. Make it fast. ஹலோ சார், மிஸ்டர் வெற்றிவேல்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு.
ரிட்டையர்ட் போலீஸ் கமிஷனர்? அஃப்கோர்ஸ் அவரே தான் சார். சென்ட் ஹிம் இமிடியேட்லி. ஓகே சார். சார் உங்களை உள்ள வர சொன்னார். Good morning, sir. Good morning. Please come, How sir. are you? I'm fine, sir. Fine. Please take your seat, sir. Thank you. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார், இது ஆரம்பிச்சப்ப பார்த்தது. சார், சர்வீஸ்ல இருந்து நீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த துப்பறியும் வேலையை நீங்க கண்டினியூ பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் தான் சார் காரணம். எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நல்ல விஷயம். எந்த வேலையா இருந்தாலும் இன்வால்மெண்டோட செஞ்சா அதுல இருக்கிற சந்தோஷமே வேற. ஆமா சார். சார் கேட்க மறந்துட்டேன், காஃபி டீ ஏதாவது? நோ 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 நோ, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்படிங்களா? அப்புறம் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சார், சொல்லுங்க. அந்த நாகவல்லி குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். அந்த நாகவல்லியையும் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் நீங்க வாட்ச் பண்ணணும். பண்ணிடலாம் சார். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? தாராளமா. கொஞ்ச நாளாவே அவங்க போக்கு சரியில்லை. அது மட்டும் இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு போன என் தங்கச்சி வசந்தாவும் அவங்க வீட்டுக்காரு செந்தில் ராஜாவும் இப்ப நாகவல்லி வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்க தங்கச்சி ஹஸ்பண்ட்னா நாகவல்லி அம்மாவுடைய பிரதர்? எஸ் கரெக்ட். என் தங்கச்சியோட பொண்ணு சக்தி ஏற்கனவே நாகவல்லி வீட்டில் தான் இருக்கா. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சந்தேகப்படுறீங்களா? உயிருக்கே ஆபத்து வரும்னு நினைக்கிறேன் சார். ஆமா சார்.